விஜே பார்வதி பண்ண ஒரு தவறால, விஜே பார்வதியுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான விளைவுகள அவங்க சந்திக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் குடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது அமையும். விஜே பார்வதி ஒரு மிகப்பெரிய தவற செய்திருக்கிறாங்க. என்ன தவறு? ஏது தவறு? அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரே எபிசோட்ல 2 பேருக்கு ரெட் கார்டு குடுத்து அனுப்பப்பட்டது இதுவே முதல் முறை. அந்த 2 பேர்ல விஜே பார்வதியும் ஒருத்தர். ஸோ பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெண்மணிக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்பட்டது இதுவே முதல் முறை என்று சொல்லப்படுகிறது. விஜே பார்வதி ரெட் கார்டு வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு சோஷியல் மீடியாவில் பெருசாக ஆக்டிவாக இல்லை. அவங்க எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கல. விஜே பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது தவறு, ரிவோக் ரெட் கார்டு, எவிக்ட் விஜேஎஸ் என்கிற டேகை பயன்படுத்தி விஜே பார்வதியுடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்களில் விஜய் சேதுபதிக்கு எதிராக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது விஜய் சேதுபதி மற்றும் சேனலுடைய கண் பார்வைக்கு போகுது. அப்போது மிகப்பெரிய அளவில் விஜே பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது நமக்கு பேக் ஃபயர் ஆகியிருக்கு என்று உணர்ந்த சேனல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜே பார்வதியை மட்டும் நம்ம தனியாக கூப்பிட முடியாது, கமருதீன் பார்வதி நம்ம 2 பேருக்குமே தான் ரெட் கார்டு கொடுத்து அமைச்சிருக்கோம். அவங்க 2 பேரையுமே நம்ம அழைக்கலாம், நம்ம ஃபினாலேவுக்கு வர சொல்லலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாங்க. விஜய் சேதுபதி அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் சேனல் தரப்புல இருந்து விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்குமே கால் செய்யப்படுகிறது. கமருதீன் தரப்புல இருந்து நான் ஃபினாலேவுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி கமருதீன் சம்மதம் தெரிவிக்கிறாரு. ஏன்னா கமருதீனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே விஜய் டிவியை நம்பி இருக்கு. அடுத்து கமருதீனுக்கு இருக்கக்கூடிய 3 வருடத்திற்கான ப்ராஜெக்ட் விஜய் டிவியுடைய கையில் இருக்குது. தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே விஜய் டிவியை நம்பி இருக்கும்போது என்னதான் கசப்புணர்வு இருந்தாலும் ரெட் கார்டு விஷயத்தில் அவசரப்பட்டு நமக்கு ரெட் கார்டு கொடுத்து நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே அப்படின்னு கமருதீன் யோசித்தாலும் அனுசரித்து போக வேண்டிய இடத்துல கமருதீன் இருக்கிறதுனால நான் ஃபினாலேக்கு வர்றேன் என்று சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார். மாறாக விஜே பார்வதி தரப்புல இருந்து இல்லை என்னால் ஃபினாலேக்கு வர முடியாது அப்படின்னு இந்த ஆஃபரை விஜே பார்வதி மறுக்கிறாங்க. இவங்க இப்படி எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரியா தவறா அப்படின்ற ஆர்குமெண்ட்டு அப்படிங்கிற டிபேட்டு விஜே பார்வதியுடைய ரசிகர்களுக்கு நடுவில் சமூக ஊடகங்களில் எழுந்திருக்கு. ஒரு தரப்பு விஜே பார்வதி மறுத்தது தாங்க கரெக்டு, இவங்க எல்லாம் அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க, கேவலப்படுத்தி அனுப்புவாங்க, அப்படி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்புனவங்க காலிலே போய் விஜே பார்வதி விழுகிறது எந்த விதத்தில் நியாயம்? விஜே பார்வதிக்கு யூடியூப் சேனல் இருக்குது, விஜே பார்வதிக்கு சொத்து பத்து இருக்குது, விஜே பார்வதி இந்த சேனலை நம்பி தான் அவங்க பொழப்பு நடத்துறாங்களா? அப்படி ஒரு மானங்கட்ட கேவலமான ஒரு பொழப்பு விஜே பார்வதிக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு தரப்பும், தொலைச்ச இடத்துலையே தானே தேட முடியும், விஜே பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தவங்களே விஜே பார்வதியுடைய நேம சரி பண்ணுறதுக்காக விஜே பார்வதிக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. இந்த அழைப்பை ஏற்று விஜே பார்வதி இந்த வாய்ப்பை சரிவர பயன்படுத்திக்கணும் அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. இவ்வளோ நாட்கள் 100 நாட்களாக விஜே பார்வதியை சேனல் பயன்படுத்தி கொண்டது, சேனலை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய இடத்துல விஜே பார்வதி இருக்காங்க அப்படின்னு 2 தரப்புலையுமே விவாதங்கள் போகிறத நம்மளால் பார்க்க முடிந்தது. சரி, நம்மளுடைய ஒப்பீனியன் விஜே பார்வதி எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரியானதா? விஜே பார்வதி இந்த ஃபினாலேல போய் அட்டன் பண்ணலைன்னா என்னென்ன மாதிரியான விளைவுகளை விஜே பார்வதி சந்திக்க வேண்டியிருக்கும்? இதெல்லாத்தையுமே நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். விஜே பார்வதி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கல அப்படின்னா என்னென்ன மாதிரியான விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசி தான் ஆகணும். இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்களிலேயே அதிகபட்சமான செலிபிரிட்டி கான்டாக்ட் உடைய ஒரே பர்சன் விஜே பார்வதி. விஜே பார்வதி இன்டர்வியூ எடுக்காத ஆளே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள் முதல் கொண்டு விஜே பார்வதி இன்டர்வியூ அப்படின்னு ஒன்று எடுத்திருக்காங்க. இந்த ரெட் கார்டு விஷயத்தினால விஜே பார்வதியுடைய கரியர் அப்படிங்கிறது பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு 200% பாதிக்கப்படும். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு செலிபிரிட்டி வரும்போது யார் இன்டர்வியூ எடுக்கிறா அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது விஜே பார்வதி என்கிற நபர் எடுக்கிறாங்க. ஓ, அந்த பிக் பாஸில் ரெட் கார்டு வாங்கிட்டு போன பொண்ணு, அந்த பொண்ணா? அச்சோ, அந்த பொண்ணோட ரெட் கார்டு கொடுத்தா சரியாக வராதுப்பா, அது கான்ட்ரவர்சியாக போயிடும் அப்படின்னு நிறைய பேர் விஜே பார்வதியோட அந்த இன்டர்வியூவை புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய கொலாபரேஷன்ஸ் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஸ்பான்சர்ஸ் உள்ளே வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பர்சனலாக கரியரை மிகப்பெரிய அளவில்
பாதிப்புக்கு உள்ளாக்கும் இந்த ரெட் கார்டு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த இடத்துல நம்மளுடைய ஒப்பீனியன் என்னவா இருக்கும் அப்படின்னா, விஜே பார்வதிக்கு சேனல் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஃபினாலே மேடையை விஜே பார்வதி கமருதீனோட சேர்ந்து அலங்கரிப்பது தான் சிறந்தது. அதுதான் விஜே பார்வதியுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. ஏன்னா இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் விஜே பார்வதி எங்கேயுமே போய் அவங்களுக்கு ஏற்பட்ட நேமை வந்து சரி பண்ண முடியாது. அந்த ஷோலையே தான் சரி பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் ஒரு தரப்பு, தொலைத்த இடத்தில் தான் தேட முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தில் நான் உடன்படுறேன். நிறைய பேர் சொல்லலாம், விஜே பார்வதி வந்து சுயமரியாதையோடு நடந்துக்கிறாங்க, விஜே பார்வதிக்கும் வெக்கமான சூடு சொரணன்னு ஒன்று இருக்குது, விஜே பார்வதியும் சோத்தில் உப்பு தான் போட்டு சாப்பிட்றாங்க, விஜே பார்வதிக்கு சூடு சொரணம் இல்லையா, அசிங்கப்படுத்தினவங்க கிட்டேயே திரும்ப போய் நிற்கிறது விஜே பார்வதிக்கு சரியாக இருக்குமா? இது நீங்கள் ஒரு ரசிகர்களாக இருந்து விஜே பார்வதியை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் பேசக்கூடியது. ஆனால் விஜே பார்வதியுடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் என்ன அப்படிங்கிறது புரியும். நீங்கள் இந்த சீசனில் விஜே பார்வதியை ஆதரிக்கிறீங்க, இதுக்கு அடுத்த சீசன் வந்தால் இன்னொருத்தரை ஆதரிச்சுட்டு நீங்கள் கடந்து போயிடுவீங்க. ஆனால் அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற சுமையை கடைசி வரைக்கும் தாங்கி கொண்டு இருக்க போகிறது விஜே பார்வதி மட்டும்தான். அப்போ பாதிக்கப்படத்தில் இருக்கக்கூடிய விஜே பார்வதி தான் இந்த இடத்துல சரியான முடிவை எடுக்கணும். ஸோ சுயமரியாதை அப்படின்ற ஒரு விஷயத்த விஜே பார்வதி தன்னுடைய கேமுக்காக பல இடங்களில் தியாகம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அண்ணன்னு சொல்லி பழகின திவாகருடைய காலில் அந்த பாட்டில் டாஸ்க் அப்போ பல தடவை விழுந்து எந்திரிச்சிருப்பாங்க. இதே கமருதீன் விஜே பார்வதி கிட்ட எல்லாம் மீறி நடந்துக்கிட்டப்போ ஒவ்வொரு தடவையும் வாயை உடைச்சிருவேன், காலை தூக்கி மேலே வச்சு மிரட்டினது உருட்டினது, அவன் எல்லாம் மீறி நடந்துக்கிட்டப்ப பல இடங்களில் இந்த ஈவேரா சொன்ன சுயமரியாதையை காற்றில் பறக்க விட்டுட்டு விஜே பார்வதி நம்ம லவ் பண்ணுற பையன், நம்ம அண்ணனு கூப்பிட்ட ஒரு நபர் அப்படின்றதுக்காக அந்த சுயமரியாதையெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு அவங்க பர்சனல் எமோஷன்ஸுக்கு ஃபீலிங்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தன்னுடைய கரியர் முக்கியம், அட் த எண்ட் ஆஃப் த டே சேனல் வந்து ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்ற தாட்டில் தானே அவங்க கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகியிருக்குன்றதுனால தானே கூப்பிட்றாங்க. அலையா விருந்தாளியா விஜே பார்வதி போய் ஒன்றும் கலந்துக்க போகிறதில்ல. சேனல் தரப்புலேருந்து கால் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் உங்களை ஃபினாலே மேடைக்கு வர சொல்கிறார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க போகாமல் இருக்கிறது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் பிரதீப் வந்து திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேளையில் கடைசி வரைக்கும் பிரதீப் வந்து திரும்ப வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபினாலேயாவது பிரதீப் வருவாரா அப்படின்னு சொல்லி பிரதீப் ஆண்டனியுடைய ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபினாலேலையும் பிரதீப் வரல. பிரதீப்புக்கு வந்து பல இடங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதாக நம்ம அதுக்கப்புறம் கேள்விப்பட்டோம். பிரதீப் வந்து இப்போ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறார். ஸோ மிகப்பெரிய உச்சத்துக்கு போவார், அவருடைய நண்பர் கவின் அளவுக்கு வளருவார் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்த பிரதீப்புக்கு இந்த ரெட் கார்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. இதே மாதிரி அடுத்து 1 வருடத்துலையோ 2 வருடத்துலையோ பிரதீப் இன்னைக்கு பட்டுட்டு இருக்கக்கூடிய இதே கஷ்டத்தை நாளைக்கு விஜே பார்வதி கமருதீன் பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்போது இந்த இடத்துல இந்த சுயமரியாதை கெத்து, நான் வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டேன், இது எல்லாத்தையும் தாண்டி அசிங்கப்படுத்தினவனே தான் அவனை கூப்பிட்றான் திரும்ப வான்னு, நீ இருக்கணும்னு நினைக்கிறான்ல, அப்புறம் எப்படி நீ போகிறது அந்த இடத்துல தப்பாக இருக்கும். சரி, மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்குறேன், ஃபினாலேக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. கமருதீன் நான் ஃபினாலேக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணியிருக்கான். விஜே பார்வதி ரிஜெக்ட் பண்ணியிருக்கா. விஜே பார்வதி ரிஜெக்ட் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா? இந்த 2 நாளில் பார்வதியுடைய மனசு மாதிரி திரும்ப பிக் பாஸ் ஃபினாலேக்கு விஜே பார்வதி வருவாளா அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். மக்களாகிய நீங்கள் விஜே பார்வதி வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நான் வர வேண்டாம் அப்படின்னு பார்வதி எடுத்த முடிவு சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.